உலகம் உனக்கு மதிப்பு தரவில்லை என்று பலர் வருந்துகிறார்கள். ஆனால் என் நண்பர்களே, உன்னுடைய மதிப்பு உன்னால் தான் ஆரம்பமாகிறது. நீ உன்னை உயர்வாக பார்க்கவில்லை என்றால் உலகமும் உன்னை அப்படித்தான் பார்க்கும். நீ உன்னை மரியாதையுடன் நடத்தவில்லை என்றால் பிறரும் உன்னை மரியாதையுடன் நடத்த மாட்டார்கள். வாழ்க்கை உதாரணம்: ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன். அவன் எப்போதும் தலைகுனிந்து நடக்கும், தைரியமில்லாமல் பேசுவான். ஒரு நாள் அவன் தந்தை சொன்னார், மகனே, உலகம் உன்கிட்ட அக்கறை காட்ட மாட்டேங்கிறது. ஏன் தெரியுமா? சிறுவன் தலை குலுக்கினான். ஏன்னா, நீ உன்னை மதிக்கிறது உலகத்துக்கு தெரியவில்லை. அவர்கள் பார்த்ததும் நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் அவர்கள் ஏன் மதிக்க வேண்டும்? அந்த நாள் முதல் அந்த சிறுவன் நேராக நின்றான். சத்தமாக பேச ஆரம்பித்தான். தன்னுடைய உழைப்பை நிச்சயம் என்று நம்ப ஆரம்பித்தான். சில மாதங்களில் அவனை எல்லோரும் கவனிக்கத் தொடங்கினார்கள். மாற்றம் உலகத்தில் நடக்கவில்லை, அவன் உள்ளேதான் நடந்தது. உன்னை உயர்த்துவது என்பது பெரிய ஒரு செயல் அல்ல. அது தினசரி சிறிய மாற்றங்களால் தான் ஆரம்பமாகிறது. நீ எதிலெல்லாம் நல்லவன் என்று அனைத்து பட்டியல் எழுதுங்கள். அது சிறிய விஷயமானாலும் பரவாயில்லை. நீ நல்லா கேட்பவனா? நீ ஒருவருக்கு உதவ விரும்புபவனா? நீ அடங்கி பேசுபவனா? இவையும் வலிமையே. வலிமையை கண்டவனே உயர முடியும். வலிமையை மறந்தவனுக்கு பயம்தான் துணை. பெரும்பாலானவர்கள் தங்களை பற்றி இப்படித்தான் பேசுகிறார்கள். நான் முடியாது, நான் அதற்கு தகுதி இல்லை, என் நிலை இப்படித்தான். ஆனால் இவை அனைத்தும் உன் மனதிற்கு பதித்த பூட்டுகள். நீ சொல்லத் தொடங்க வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன், நான் முன்னேறுகிறேன், நான் விரும்பினால் முடியும். மொழி மாறினால் மனமும் மாறும், மனம் மாறினால் வாழ்க்கையும் மாறும். நீ உனக்கு நீயே விதிக்கும் வரம்புகள் தான் உன்னை தடுத்து நிறுத்தும் பெரிய சங்கிலி. பிறர் எதுவும் தடுக்க முடியாது, பிறர் எதுவும் தீர்மானிக்க முடியாது. நீ உன் மனதை அடைத்து வைத்தால் மட்டுமே நீ கீழே தள்ளப்பட்டதாக உணர்வாய். உலகம் உன்னை தடுக்கவில்லை, உன் பயமே தடுத்தது. எந்த மனிதனாக இருந்தாலும் தன்னை உயர்த்த தொடங்கும் போது உலகமே அவரை பார்க்கும் விதம் மாறுகிறது. அதற்கு நான் ஒரு உவமை சொல்கிறேன். கல் மற்றும் சிற்பி. பலர் பிரகாசமானவர்களாக இருந்தும் தங்களின் திறமையை உலகம் பார்க்க விடவில்லை. ஏன் தெரியுமா? பயம், ஞானம், பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை. ஆனால் என் நண்பர்களே, பிரகாசத்தை மறைத்தால் உன் வாழ்வும் நிழல் போல் போய்விடும். நீ பிரகாசிக்க ஆரம்பித்தவுடன் உனது பாதை தெரியும் ஆரம்பிக்கும். உனது திசை தெளிவாகும். உனது சக்தி உயரும். உன்னை உயர்த்துவது தன்னடக்கம் இழப்பல்ல, தன்னலமல்ல. அது உன் வாழ்க்கையை உன் கையில் எடுத்துக்கொள்வது. அது நான் இல்லை என்றால் யார் என்பது போன்ற ஒரு உணர்வு. தன்னம்பிக்கை கொண்டவன் இறையில் பெருமை இல்லை, உள்ளில் ஒளி அதிகம். உன்னை நீயே உயர்த்த கற்றுக்கொள். காற்று எதிர்ப்பு கொடுத்தால் பறவை கீழே வரும். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அது மீண்டும் உயர்வதை பார்த்திருக்கிறீர்களா? அதற்கு காரணம் அதுதான் பறக்கிறது என்பதை அது நம்புகிறது. நீ உண்மையிலேயே உன்னை நம்ப ஆரம்பித்தால், உன்னை நீயே உயர்த்த ஆரம்பித்தால், உன்னுடைய வாழ்க்கை உன்னை கடந்து மேலே மேலே போகத் தொடங்கும். உலகம் உன்னை உயர்த்தாது, நீயே உன்னை உயர்த்தும் வரை. உலகத்தில் மனிதன் இழந்துவிட்டால் மீண்டும் கிடைக்காத ஒரே பொருள் என்ன தெரியுமா? பணம் இல்லை, தோல்வி இல்லை, அருகில் இருந்தவர்கள் கூட இல்லை. போய்விட்ட நேரம், அதுதான் மீண்டும் எப்போதும் திரும்ப வராது. நேரம், அது கண்களுக்குள் புலப்படாத ஒரு ரத்தினம். அதை மதிக்காத மனிதன் தன்னிடம் உள்ள செல்வத்தையே வீணாக்குகிறான். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சின்ன பிள்ளை இருந்ததை மறந்து ஒரே நாள் வயது பெரிதாகி விடுகிறோம். அட, நடந்து கொண்டே இருந்தோம், ஆனா எப்போது மாறினோம் என்றே புரியாது. நேரம் அப்படி ஒரு ஓட்டம். அது யாருக்கும் காத்திருக்காது, யாரையும் முன்னுரிமையாக்காது. யார் அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்களே வாழ்க்கையை கட்டுப்படுத்துறாங்க. நாம் நேரத்தை கவனிக்காமல் வாழ்கிறோம், ஆனால் நேரம் நம்மை கவனிக்கிறது. நீ இன்று செய்கிற ஒவ்வொரு செயலும் நாளை உனக்கு என்ன கிடைக்கும் என்பதை தீர்மானிக்கிறது. உன்னை நீயே உயர்த்த வேண்டுமா? முன்னேற வேண்டும், வாழ்க்கையை கட்ட வேண்டும். அப்படியானால் நேரத்தை நீ கையில் பிடிக்க வேண்டும், அதை ஓடவிடக்கூடாது. மக்களிடம் 24 மணி நேரமே இருக்கிறது. பணக்காரனுக்கும் அதே, பாமரனுக்கும் அதே. ஆனா ஏன் ஒருவர் உயர்வார், மற்றொருவர் அதே இடத்திலேயே நிற்கின்றார்? 3 காரணங்கள். முதலாவதாக, திசை இல்லாமல் வாழ்கிறார்கள். நினைவே இல்லை என்றால் நேரம் எங்கே போகின்றது என்று தெரியாது. இரண்டாவதாக, முக்கியத்துவத்தை தெரியாமல் வாழ்கிறார்கள். எது முக்கியம், எது முக்கியமல்ல அது தெரியாமல் முழு நாள் செலவழிக்கிறார்கள். மூன்றாவதாக, சக்தியை வீணாக்குகிறார்கள். நேரம் போகிறது என்று நினைக்கிறார்கள், ஆனா போகிறது நேரம் அல்ல, போகிறது சக்தி. குரு தனது சிஷியர்களை அழைத்தார். ஒரு பெரிய கண்ணாடி ஜாடியை எடுத்தார். அதில் முதலில் சிறிய மணல் துகள்கள் போட்டார். பிறகு கற்கள். அவை உள்ளே போகவில்லை.
பிறகு அவர் எல்லாவற்றையும் காலி செய்து முதலில் பெரிய கற்களை போட்டார். அவை எளிதாக உள்ளே போனது. பின் சிறு கற்கள், பின் மணல். அவை அனைத்தும் அழகாக உள்ளே அடங்கின. சிஷியர்கள் கேட்டனர், குருவே, இதன் கருத்து? குரு சொன்னார், நீ முதலில் சிறிய விஷயங்களை ஆக்கினால் பெரிய விஷயங்களுக்கு இடமில்லை. நீ நேரத்தை மதிக்க விரும்பினால் முதலில் முக்கியமான செயலை செய். சிறிய விஷயங்களை பின்பு வரும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் கொடு. அந்த நாள் உனக்கு என்ன, ஏன் அந்த நாள் மதிப்புடையது, அதை உனக்கே சொல்லிக்கொள். நேரத்தை திருடும் விஷயங்களை கண்டுபிடி. மன அழுத்தம், அவசரம், அடிக்கடி பார்ப்பது, சின்ன சின்ன அர்த்தமில்லாத செயல்கள், இவை நேரத்தை திருடும் குற்றவாளிகள். ஒவ்வொரு நாளும் நேர தியானம் செய். இன்று நான் என்ன செய்தேன், எப்படி முன்னேறினேன், நான் எதை மேம்படுத்தலாம். நேரம் மதிப்பது நேரத்துக்காக அல்ல, உனக்காக. நேரத்தை வீணாக்குவது உன்னை வீணாக்குவது போல. நேரத்தை பாதுகாப்பது நீ உன்னை பாதுகாப்பது போல. உன்னுடைய நேரம் உன்னுடைய உயிர். நேரம் ஓடும்போது உன் உயிரின் ஒரு பகுதியை கூட செல்கிறது. ஆனால் நீ அதை சரியாக பயன்படுத்தினால் அந்த நேரம் உன்னில் ஒளியாக மாறும். அந்த ஒளி உன்னை உயர்த்தும். நேரத்தை மதிக்காதவன் எதையும் கட்ட முடியாது. நேரத்தை மதிக்கும் மனிதர்கள் உலகை தடுக்கவும் முடியாது. உலகம் முழுவதையும் வெல்ல விரும்புகிறோம். ஆனா சிலருக்கு புரியாத ஒரு சின்ன உண்மை இருக்கு. உலகத்தை வெல்ல வேண்டிய முதல் போர்க்களம் உன் மனதில தான் இருக்கிறது. மனம் சிறியது என்றால் வாழ்க்கை சுருங்கி போகும். மனம் விரிந்தால் உலகமே விரியும். மனதை நான் எப்போதும் ஒரு தோட்டத்தோடு ஒப்பிடுவேன். அதில் என்ன விதை போட்டாலும் அதே வளர்ந்துவிடும். நீ பயத்தை விதைத்தால் பயம் வளர்கிறது. நீ கோபத்தை விதைத்தால் கோபம் வளர்கிறது. நீ சந்தேகத்தை விதைத்தால் சந்தேகம் மரமாகிறது. ஆனா நீ நம்பிக்கையை விதைத்தால் அதுவே வேரூன்றி மலை போல் உறுதியாய் நிற்கும். நீ அமைதியை விதைத்தால் உன் உள்ளே வானாந்திரம் அமைதியாக மாறும். மனம் மாறாமல் வாழ்க்கை மாறாது. மனம் வளராமல் மனிதன் வளராது. மனம் நெருக்கம் இருந்தால் சின்ன விஷயங்கள் பெரிய காயமாகும். ஒரு வார்த்தை போதும், ஒரு பார்வை போதும், ஒரு தோல்வி போதும், அது மனிதனை குலைத்துவிடும். ஆனா மனம் வளர்ந்தால் அதிகமான தாக்கங்கள் குறைந்துவிடும். அவன் தாங்கும் சக்தி பெருகிவிடும். அவன் நிலை காட்டும் சக்தி உருவாகிவிடும். உதாரணமாக 2 கரைசல்கள். ஒரு கிண்ணத்தில் உப்பு போட்டு கலக்கினால் அதன் நீர் அருவருப்பாகிவிடும். ஆனால் அதே அளவு உப்பை ஒரு ஏரியில் போட்டு பாருங்க, ஏரியின் சுவை மாறுமா? மாற்றம் உப்பில் இல்லை, அது இருக்கும் இடத்தின் அளவில்தான். அதே போல வாழ்க்கை பாதிக்கவில்லை, உன் மனதின் அளவே பாதிக்கிறது.